ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். 30th டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். லார்ட் கணேசா மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கும் உங்கள் மனசில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய ப்ரேயர்ஸை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ நீங்களும் அவர் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் மோரோவர் பாஸ்டில் ஏதாவது நடந்திருக்கலாம் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி. அந்த விஷயத்தையும் மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் நீங்கள் சுற்றி இருக்கவங்களையும் மன்னிச்சிருங்க, உங்களையும் மன்னிச்சிருங்க. ஓகேவா? அப்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது. ரைட்? அண்ட் இன்னொரு விஷயம், யாரையும் இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பாசம் அப்படின்றது எல்லார்கிட்டேயுமே இருக்கணும் எப்பவும் போல். இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு நம்ம எல்லார்கிட்டேயும் ஒரு விதமான அன்பை காட்டுறோம் அப்படிங்கிறது தான் வழக்கத்தில் இருக்கும். அந்த நிலை மாறி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் ஒரு அன்பை காட்டலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி முன்கூட்டியே அதுவும் இருக்கக்கூடாது, ப்ரெஜுடைஸும் இருக்கக்கூடாது. முன்கூட்டியே இவங்க இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு தாட்டும் இல்லாமல் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. ஓஹோ, இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷனுக்கும் வரக்கூடாது. ஓகேவா? அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நாம் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே லார்ட் கணேஷா சொல்கிறாரு. அதில் இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேவா? நீங்கள் எதையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. எதையுமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஓகே? ஸோ எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சீரியஸாக டென்ஷனாக அப்படியே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது. ஓகேவா? ஸோ வாழ்க்கையில் ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் நம்மளை ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துகிட்டு போகும். இவர் கையில் பனானா இருக்குது. ஓகே, அது எதை சொல்லுது அப்படின்னாங்கன்னா ஒரு பணிவு சொல்லுது. ஸோ ரொம்ப பணிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மட்டுமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு அந்த ஒரு சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ அனைவருக்கும் அந்த ஒரு மரியாதை அப்படின்றத கொடுக்கறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ மோரோவர் இங்கே முக்கியமாக கார்ட்ஸ் எல்லாம் டேரோ கார்ட்ஸும் லார்ட் கணேசா கார்ட்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது மெயினான விஷயம் என்ன தோணுதுன்னா, பாஸ்ட்டில் ஹர்ட் ஆகிருக்கீங்க, பாஸ்ட்டில் இருக்கிற விஷயம் அப்படின்னா இப்போ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை அக்செப்ட் பண்ணிட்டா நீங்கள் முன்னேறி போக முடியும், உங்களுடைய ஒர்க்கை பார்க்க முடியும். இல்லை அதையே நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருந்தால் முன்னேறி போக முடியாது. ஓகேவா? அண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா 6 of Pentacles, 10 of Cups, and ஸோ
கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து ஏதாவது சேரிட்டிக்கு மணி கொடுக்குறதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹெல்ப் பண்ணுங்கள். அண்டு சில பேர் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்படி இல்லை ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சம்வாட் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சில பேருக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தெரியுது. ஓகே, ஒர்க் பண்ணுற ப்ளேஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் உங்கள் பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்றத அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படி சொல்லணும். ஓகே, ஸோ நீங்களுமே வந்து உங்கள் பர்சன் கூட சப்போஸ் சில பேர் பிரேக்கப்பில் இருந்தாலும் கூட அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து யோசித்து பார்ப்பீங்க அப்படின்றதும் தெரியுது. அண்டு 10 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சிலருக்கு வந்து நியூ பிகினிங் இருக்குது, ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குது, அண்டு நியூ ப்ரப்போசல், நியூ லவ் ஆர் ரியூனியன் சன்னு அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன்ட்டு வந்து ஒரு ரீயூனியனுக்கான ஒரு ஆக்ஷன் தெரியுது. ஓகே, அவங்க ஸ்டில் அவங்கள வந்து லவ் அண்ட் கேர் பண்ணுறாங்க அப்படின்றது. பிகாஸ் வி ஆர் ஹேவிங் கிங் ஆஃப் கப்ஸ். ஒரு திடமான அன்பு வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வேணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எடுப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு சம்வாட் நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் சில பேருக்கு குழந்தை வரம் இருக்கும். ஓகே, சில கன்ஃபியூஷன் மூட் ஸ்விங்ஸ் அப்பப்போ ஏற்படும் பாஸ்ட்டை நினச்சி. அதுக்கு தான் அவர் முதலே சொல்லிட்டாரு அக்செப்டன்ஸ் அப்படின்னு. ஸோ சம்வாட் உங்களுக்கு ஒரு பாஸ்ட்டை நினச்சி ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும். ஆனாலும் நீங்கள் வந்து பொறுமையாக அதை கடந்து வருவீங்க அப்படின்றது தெரியுது. அட் த சேம் டைம் பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது. அண்ட் டெம்பரன்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள் பார்க்கும்போது சம்வாட் உங்கள் சிச்சுவேஷன் வந்து சில விஷயங்களில் பேலன்ஸ்டாக இல்லாமல் உங்களை ரொம்ப கவலைக்கு உள்ளாக்கியிருக்கும். அதில் வந்து ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் உங்கள் வெற்றிக்கான ஆஃபர் நிறைய உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தயங்கலாம், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு அதிகமாக யோசிப்பீங்க. அந்த டைமில் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் அக்செப்டன்ஸ் லார்ட் கணேசா சொல்லியிருக்கிறாரு. அதனால் நல்லா யோசித்து முடிவெடுங்க. யாருடைய கைடன்ஸாக அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது அவங்க பர்சன் வந்து ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணுறாங்க உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறத பற்றி ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணுறாங்க. சில பேர் அவங்க ஃபேமிலியில் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் ஜென்ரலாக பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வெற்றியை நோக்கி உங்கள் லைஃப்பில் வெற்றியை நோக்கி போகிறதுக்கான பல ஸ்டெப்ஸை வந்து இன்றைக்கி யோசிப்பீங்க ஆழமாக. ஓகே, ஸோ யோசிக்கிறது மட்டும் பத்தாது, ஆக்ஷனும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அது உங்களை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் உங்களுடைய வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். ஓகேவா?
Okay, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.